அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் நிகழ்ந்தார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சி முதலில் வர இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய 60வது அமர்வில் ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டுவிட்ட விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் கூட இப்பொழுது நல்லொரு முயற்சி ஒன்று எடுத்திருப்பதாக தெரிய வருகின்ற என்னவென்றால், பல அமைப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்து இந்த அறிக்கையை அமர்வில் உள்ளடக்குமாறு கோரிக்கை வைத்திருப்பது போல் தெரிகின்றது. இதை தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று எங்கள் உறவுகளுக்கு கூறுவீர்களா? முதலாவது அறிக்கை உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாது பொது அமைப்புகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோர் கையெழுத்திடப்பட்டு அனுப்பப்பட்டது. அதில் பல குறைகள் இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஏனென்று சொன்னால், அங்கு பிரதானமாக இனப்படுகொலை என்பதை சொல்ல தவறிவிட்டனர் என்று கூறப்பட்டது. அதன் பிற்பாடு அதை அதாவது தவறுகள் விடுவது இயல்பான ஒன்றுதான். அதனை நாங்கள் தொடர்ச்சியாக 15-16 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக அதைத்தான் செய்வோம் என்று சொன்னால், அதை நாங்கள் தெரிந்து செய்கிறோம் என்றுதான் அதன் அர்த்தம். அதன் பிற்பாடு மீண்டும் ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சங்கங்களின் தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், பல்கலைக்கழகங்கள விரிவுரையாளர்கள், பல்வேறு தரப்பில் இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள், மற்றது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் என்று கிட்டத்தட்ட 56 பேர், அதாவது காணாமல் போனோர் சங்கத்தின் தலைவர்கள் உட்பட, தலைவிகள் உட்பட இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இது பிரதானமாக இனப்படுகொலையை தான் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது, இன அழிப்பை. அது மட்டுமல்லாது IIIM என்ற பொறிமுறையையும், அதாவது இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம், அதையும் அதே சமயம் இந்த ஐசிஜேயை பொறுத்தவரையில், ஐசிஜேயில் அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருக்கின்ற நாடுகள், உறுப்பினராக இருக்கின்ற நாடுகள் அல்லது பார்வையாளர்களாக இருக்கின்ற நாடுகள், யாராவது ஒரு நாடு இதனை இந்த வழக்கை அதில் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது அதாவது நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்ட வந்த விடயம் இதுதான். நாங்கள் வெறுமனவே அறிக்கைகளை கொடுத்து விட்டு நிற்காமல், ஒன்றோ இரண்டோ கோரிக்கைகளை தெளிவாக வைத்துவிட்டு அது தொடர்பாக செயற்பாட்டில் இறங்க வேண்டும். அப்ப IIIM ஒரு செயற்பாடு, அடுத்தது பார்வையாளர் நாடுகளோ அல்லது அனைத்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அங்கத்துவ நாடுகளோ, ஏன் ஐநாவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நாடு இலங்கை மீதான வழக்கை பதிவு செய்ய வேண்டும். சரி, அப்ப இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த ஐசிஜேயில ஒரு வழக்கை பதிவு செய்வதற்குரிய நாட்டை தயார்படுத்துவது, அது நோக்கி எமது வளங்களை ஒன்று குவிப்பது, அது நோக்கி எங்கள் செயற்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது இந்த அமைப்பின் ஒரு நடவடிக்கையாகவும் கொள்ளப்பட வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்டது நல்ல விடயம், அதாவது எப்பவும் சுருக்கமாக இருந்தால் நல்ல. நாங்கள் முன்னர் கதைத்திருந்தோம். அதாவது முதலாவது கடிதம், இந்த கடிதம் பெரிதாக இருந்தாலும் முதலாவது கடிதம் 1475 சொற்களில் நாங்கள் கடிதம் எழுதியிருந்தோம். அதாவது நாங்கள் தமிழ் அமைப்புகள் பிரதிநிதிகள். ஆனால் அதற்கு பதிலை ரத்தின சுருக்கமாக 360 சொல்லில் வோக்கட்டர்க் வழங்கியிருந்தார். அப்ப அந்த 360 சொல்லில் அவர் பூகோள அரசியல், இலங்கையின் அரசியல், தமிழ் மக்களை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தன் கருத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்றுதான் இப்போது நாங்களும் என்ன என்றால், 2 தான் இதில் பிரதானமாக இருக்க வேண்டும். ஒன்று IIIM,
இரண்டாவது ஐசிஜேக்கான ஒரு நாட்டை தயார்படுத்துவது, அது தொடர்பாக செயற்பாடுகளை முன்னெடுப்பது, அதற்கான புத்திஜீவிகளையோ அல்லது வெளிநாட்டு உதவிகளையோ நிதியுதவிகளையோ ஒருங்கிணைக்க வேண்டும். கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது இதுவரையில் உங்களுக்கு தெரியும், சர்வதேசத்தை எடுத்தாலும் இலங்கை அரசாங்கத்தை எடுத்தாலும் 2000 ஆண்டுக்கு பிறகுதான் ஈழத்தமிழர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இனப்படுகொலை நடைபெற்றது என்றெல்லாம் கூறுகிறார். ஆனால் உண்மையாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் 1948 ஆண்டே இனப்படுகொலை இந்த குற்றங்கள் தொடர்பாக ஏற்கனவே அதிலிருந்து எவ்வளவோ எத்தனையோ தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு பாரபட்சம் என்று ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டும் என்று அப்பொழுதிருந்து இப்பொழுது வரை கேட்கும் பொழுது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு இது கையாளப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகிறது, அதாவது பன்னாட்டு விசாரணையை நிகழ்த்துவதற்காக 1948 ஆண்டு இனப்படுகொலை வரைவின் கீழ் குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டவை நிகழ்த்தப்பட்டுள்ளதா என்பதையும் அக்குற்றங்களின் நோக்கத்தையும் மதிப்பீடு செய்யும் அதிகாரத்துடன் கூடிய பன்னாட்டு சுயாதீன மற்றும் பாரபட்சமற்ற முறைமுறை ஒன்று, அதைத்தான் சொல்வது IIIM, நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்துவதுடன் எந்த ஒரு விசாரணைக்கும் அளிக்கப்படும் அதிகாரம் 1948 ஆண்டு இனப்படுகொலை வரைவின்படி முழு கால வரையறையும் உள்ளடக்க வேண்டும் என்றும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்கள் கூறியது போல, அதாவது இனப்படுகொலை என்பது இந்த 2009 ஆண்டுக்கு பிறகு நடந்தது என்று இல்லை. 1956 ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை அரசு ஆதரவுடன் சிங்கள காடையர்களால் ஈழத்தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கல்லோயா படுகொலையில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கடிதம். உண்மைதான். என்னென்று சொன்னால், அவ்வளவுத்துக்குமான ஆவணங்கள் இருக்கின்றது. அதாவது இலங்கை அரசு தான், அதாவது ஒரு குற்றத்தை செய்த அரசு. இங்கு நாங்கள் குற்றம் சாட்டுவது இலங்கை அரசு. அதிலும் ஒன்றை குறிக்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கையின் முப்படைகளின் பிரதானி அரச தலைவர், அதாவது அரச தலைவர் தான் முப்படைகளின் பிரதானி. அரச தலைவர் முப்படைகளின் பிரதானி என்று சொன்னால் அவரின் கண்காணிப்புக்கு உட்படாமல் இந்த இன அழிப்பு நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. அப்ப அவரின் அனுமதியுடன் தான் இந்த இன அழிப்பு நிகழ்ந்துள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இப்ப என்னென்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக நடைபெற்றதை எல்லா சம்பவங்களையும் ஒப்பு நோக்கி அது ஒரு இனத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிப்பதற்கான முகாந்திரத்தை, அதாவது அழிப்பதற்கான இன்டென்ஷனை கொண்டிருக்கிறதா என்பதுதான். அவ்வாறு இன்டென்ஷனாக இருக்குமாக இருந்தால் அது இனப்படுகொலை. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன ஏராளமாக. தமிழ் மொழி அழிப்பு, காணி அபகரிப்பு, பொருளாதார புறக்கணிப்பு என்று சொல்லி ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. நாங்கள் அங்கங்கு எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இருக்கிறோமே தவிர எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து எல்லாவற்றையும் ஆவணமாக்கினால் அதை நிறுவுவது மிகவும் இலகுவானது ஒன்று. அப்ப ஈழத்தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கு இலங்கை அரசின் பொறுப்பை நிரூபிக்க இனப்படுகொலை குற்றத்தை தடுக்கும் மற்றும் தண்டிக்கும் வகையில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், the convention on the prevention and punishment of the crime of genocide என்ற அகவிதி 9 கீழ் முழுமையான காலவரையறையை உள்ளடக்கும் வகையில் ஸ்ரீலங்கா குடியரசுக்கு எதிராக நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தில் ICJயில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் அல்லது பார்வையாளர் நாடுகள் வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விடயம் என்னவென்றால், பன்னாட்டு சட்டங்கள் இருக்கிறதான இன்டர்நேஷனல் லோ இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் இந்த சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய அந்த உறுப்பு நாடுகள் இருக்கின்றது. அந்த சபையினுடைய பார்வையாளர்கள் நாடு இருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் பொறுத்து கூறுகள் கொட்டி கிடக்கு ஆதாரங்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது, ஏன் இந்த மனித உரிமைகள் சபையின் உறுப்பு நாடுகள் ஏன் ICJயில் ஒரு வழக்கை தொடுக்க முடியாமல் இருக்கு? உறுப்பு நாடுகள் ஒருபோதும் அவர்களாக தொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இலங்கை அரசு அவர்களுடன் நல்ல உறவை வைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றி சொல்கின்றனர். எங்களை பயங்கரவாதிகளாக அவர்கள் சொல்கிறார். இன்று வரையிலும் கனடாவில் இனப்படுகொலை
கற்பிதம் பாரம் என்று சொல்லி அல்லது இனப்படுகொலை தூவி எல்லாம் திறந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் மறக்கக்கூடாது, கனடாவில் விடுதலை புலிகளுக்கான தடை இருக்கின்றது. நாங்கள் இன்று வரையிலும் போராடவில்லை, அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பயங்கரவாதிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம். எதிர்வினையை ஆற்றுவதில்லை. எதிர்வினை ஆற்றினால் எங்களுக்கு பிரச்சனை வரும். அதால் நாங்கள் யாரும் எந்த அமைப்புகளும், நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் பேசி கூறக்கூடாது, ஏன் இவர் எதிர்வினை ஆற்றக்கூடாது என்று. நீங்கள் அமைப்புகளை கட்டி வச்சுட்டு இருக்கிறது நீங்கள் தான், தெரியும். அப்ப ஒன்றில் அமைப்பை கட்டினால் நீ என்ன நோக்கத்துக்காக அமைப்பை கட்டுறியோ அதுக்காக அதை நீ செயற்படாது விட்டால் கலைத்து விட்டு போக வேண்டியதுதான். விழா எடுக்கிறேன்னு சொன்னால் அதை யாரும் எடுக்கலாம். ஊர்ல இருக்கிற கல்யாண வீடும் சரி, மரண வீடும் சரி, அல்லது ஒன்று கூடலும் சரி, எல்லாம் விழாத்தான், அதுல மாற்றிக்கிறது. அப்ப என்னென்று சொன்னால் நாங்கள் உறவுகளை பலப்படுத்தவில்லை. இப்ப இவன் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு கூட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் வாய் திறக்கவில்லை. பகைமையை வளர்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு இறங்கி பகைமையை வளர்த்திருக்கிறோம். நேட்டோ நாடுகளுடன் மட்டும்தான் கூட்டம் நீங்க வைத்திருப்போம் என்று சொல்லி பகைமையை வளர்த்திருக்கிறோம். ஏனைய நாடுகளுடன், சீனாவுடன் பகைமையை வளர்த்திருக்கிறோம். இன்று சீனாவும் இந்தியாவும் ஒற்றுமையாகிவிட்டது, நாங்கள் பகையாளியாகிவிட்டோம். அவ்வாறு, அதாவது எங்கள் மக்களை நம்பி இருக்காமல் ஒவ்வொரு நாடுகளையும் நம்பி இந்த உலகத்தை பகைத்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். சவுத் ஆப்பிரிக்கா காசாவில் அந்த ICJ கொண்டு வந்திருக்கிறார்கள் நெட்டன்யாவுக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு. அப்படி ஏதாவது ஒரு நாடு, இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் கூட எங்கள் தமிழ் அமைப்புகள் உறவு இருந்த என்று கூறுகிறார்கள், ஏன் அவர்களால் கூட செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம்? அந்த உறவுகள் எல்லாம் மறந்து, விடுதலை புலிகள் இந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த உறவுகள் எல்லாம் மறந்து விட்டது. அவர்களை தமிழ் அமைப்புகள் திரும்பியும் பார்ப்பதில்லை. ஏன் நீங்கள் பாருங்கள், காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பில் ஏதாவது ஒரு தமிழ் அமைப்பு அறிக்கை விட்டிருக்கிறார்? ஏதாவது ஒரு தமிழ் அமைப்பு அறிக்கை விட்டிருக்கிறதா? எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு அவர்களுடைய உதவி தேவை இல்லையா? அங்கதான் போறீங்கள், வேலை கண்டாலும் கொலிடே என்றாலும் அங்கே போறீர்கள். ஏதோ முஸ்லீம் நாடுகளை நீங்கள் தீவிரவாதிகள் மாதிரி தான் நீ தமிழ் அமைப்புகள், அது உலக நாடுகள் அது அவங்களே ஒரு நாடாக பார்க்கிறாங்க. தமிழ் அமைப்புகள் அவங்களை தீவிரவாதிகளாகத்தான் சித்தரிக்கிறார். ஆனா கொலிடே என்றா ஓடுவது துபாய்க்கு அல்லது மிடில் ஈஸ்டுக்கு. அப்ப இதுதான் எங்கட பிரச்சனை. என்னவென்று சொன்னால், எங்கட போராட்டம் அவங்களுக்கு தெரியுதில்லை. நீங்கள் போய் உறவுகளை வளர்க்க வேண்டும், அவங்களோட செல்ல வேண்டும். இப்ப தென்னாப்பிரிக்கா இந்த வழக்கை போட்டாலும் அதற்கு பின்னணியில் பெருமளவான முஸ்லிம் நாடுகள் நிற்கின்றன. இந்த இரு தேசம் என்ற வாதத்தை பிரான்ஸ் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு போய்க்க பிரான்ஸ் தனியே கொண்டு போகல. சவுதி அரேபியாவும் இணைந்துதான் போனது. அப்ப முஸ்லிம் நாடுகள் வெளிப்படையாக இல்லாட்டியும் பின்புலத்தில் நிற்கின்றார்கள். அதற்குரிய நிதி உதவியோ சட்ட ஆலோசனைகளோ இல்லாமல் நாங்களும் பின்புலத்தில் நின்று கொண்டு ஒரு சிறிய நாட்டையாவது கொண்டு ஒரு வழக்கை போடுங்கள். அது நடக்காது என்று தெரியும், சரி, அது காலம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் போடுங்கள். முதலாவது ஒரு நாட்டை கொண்டு ஒரு நாட்டிடம் உறவுகளை ஏற்படுத்தி ஒரு சிறிய நாடாவது போடுமாக இருந்தால் அது ஒரு வழக்காகத்தான் இருக்கும். அதை காரணம் காட்டி வேறு நாடுகளை நினைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதலில் தென்னாப்பிரிக்கா போடும்போது தனிய தென்னாப்பிரிக்கா, பிறகு எத்தனை நாடுகள் கிட்டத்தட்ட 32 நாடுகளுக்கு மேல் அதில் இணைந்திருந்தார்கள். பிரேசில், லத்தீன் அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம். எத்தனை நாடுகள் அதற்கு ஆதரவுகளை வழங்கினார்கள். அப்ப இந்த கடிதத்தில் இருக்கின்ற இந்த ICJ தொடர்பாக ஒருக்கா எல்லோரும் சிந்தித்தார்கள் என்று சொன்னால் அதற்கான நிதி உதவிகளையோ சட்ட ஆலோசனையையோ அல்லது நாடுகளை சென்று அணுகி அவர்களை கதைத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கோ ஒரு முழு வீச்சுடன் இணைந்து செயற்படுவார்களாக இருந்தால் அதை ஒரு முதலாவது படிக்கல்லாக நாங்கள் பார்க்கிறோம். முக்கியமான விடயம் செம்மணி புதக்குழி தோண்ட உடலங்கள் அங்கே அகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
மீண்டும் அந்த பணி ஆரம்பிக்க போகின்றது. செம்மணி புதைக்குழி தொடர்பாக சுயாதீனமாக விசாரணை செய்வதற்கும் மேற்பார்வை செய்வதற்கும் நிச்சயமாக அவ்வாறு செயல்பட்டால் தான் அந்த உண்மையை வெளிப்படுத்தலாம். இப்பொழுது புதிய அரசாங்கம் இருக்கின்ற நேரத்தில், இந்த புதிய தீர்மானத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் இதை வலியுறுத்த வேண்டியது முக்கியம் என்று நம்புகிறார். குறிப்பாக நிபுணர்கள் குழு அங்கே வந்து இந்த அகழ்வு பணியில் ஈடுபட வேண்டும். அது தொடர்பான முழு பகுப்பாய்வும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். அது இலங்கை அரசு அதற்கான வாய்ப்பை உருவாக்காது. இலங்கை அரசை சாட்டிவிட்டு தமிழ் அமைப்புகள் பேசாமல் இருக்குமாக இருந்தால், தமிழ் அரசியல் கட்சிகள் பேசாமல் இருக்குமாக இருந்தால், அது இலங்கை அரசின் நிகழ்ச்சி நிரலுடன் அவர்கள் செயற்படுவார்களாக. ஏன்னா எதிரி எப்போதும் எங்களுக்கு எதிராகத்தான் நிற்பார். அதை கடந்து பயணிக்க வைப்பதுதான் ஆளுமை என்று சொல்வது. அப்ப இதில் இப்ப நாங்கள் வேணுமென்ற பிறகு கதைப்போம். இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வாஷிங்டனை தலைமையகமாக கொண்டது. அது கூட கூறியிருக்கின்றது, நீங்கள் அனைத்துலக நிபுணர்கள் செம்மணிக்கு வேண்டும் என்று. டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அந்த டிஎன்ஏ காணாமல் போனவர்களுடன் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். இதற்கு வெளிநாட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தேவை என்று அதே கூறியிருக்கு. இது தொடர்பாக நாங்கள் 3 கிழமைக்கு முதல் நாங்கள் பேசியிருந்தோம். எவ்வாறு டிஎன்ஏ எடுக்க வேண்டும், டிஎன்ஏ டேட்டா பேஸ் உங்களிடம் இருக்கிறதா? எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லை. எல்லா நிதியையும் வீணடித்து அதை மடை மாற்றி இந்த போராட்டத்தையும் மக்களையும் அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவர்களின் வலைக்குள் வீழ்ந்து எல்லாம் சிதறுண்டு போயிருக்கிறது 16 வருடங்களிலே தவிர எதுவும் நடக்கவில்லை. இன்றைக்கு 140 உடலங்கள் கண்டறிந்தாச்சு. சரி, டிஎன்ஏ அன்றைக்கு நான் பார்த்தேன், ஒரு 2 கரடி குட்டிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பனிக்கரடிகள் மாதிரி தான். அதில் அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வாறு அந்த இனம் 70,000 வருடங்களுக்கு முதல் அழிந்து விட்டது. 70,000 years. அப்ப என்னென்று உருவாக்கினார்கள் என்றால், 70,000 வருடங்களுக்கு முதல் அழிந்ததின் எலும்புகளை எடுத்து அதில் இருக்கின்ற டிஎன்ஏயை எடுத்து அதிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப எத்தனை வருடங்கள் என்றாலும் அந்த டிஎன்ஏயை பகுப்பாய்வு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதைத்தான் நாங்கள் விலாவாரியாக தெரிவித்திருந்தோம். இப்போது பல மெஷின்கள் வந்து விட்டது. முந்தி ஒரு ஜெனோம் என்று சொல்றது, ஜெனோம் என்று சொன்னால் ஒரு மனுஷன்டையோ மாட்டின்டையோ ஆட்டின்டையோ அல்லது மரத்தின்டையோ முழு டிஎன்ஏயையும் ஒரு சீக்வன்ஸா பதிவு செய்யறது ஜெனோம். முந்தி அதை பல ஆண்டுகள் எடுக்கும். அதை ஒரு முழுமையான ஒரு டிஎன்ஏ, ஒரு மனுஷன் முழுமையான கோட், எங்களுக்கு எல்லாம் ஒரு கோட் இருக்கிறது, ஒவ்வொரு புரோட்டீனை உருவாக்குவது எடுப்பது. ஆனா இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மில்லியன் கணக்கான கோட்ஸை ஒரு சில மணித்தியாலங்களை கையில் தந்து விட்டு போயிடும். அவ்வாறான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து விட்டது. அப்ப இது இது முடியாதது என்று இல்லை. நிலத்தை அகழாமலே அடியில் எத்தனை எலும்பு கூடுகள் இருக்கின்றன என்பதை கூட அறியக்கூடிய மெஷின்கள் இருக்கின்றது. அதாவது பெனட்ரேட்டிங் எக்ஸ்ரே மெஷின் என்று சொல்றது, அது மண்ணை பெனட்ரேட் அதை ஊடுருவி அதை காணக்கூடியதாக இருக்கும். அப்படி எத்தனையோ டெக்னாலஜிகள் இருக்கின்றன. எவை பற்றியும் அறிவில்லாமல் எதையும் ஆய்வு செய்ய, என்னென்றால் அதை ஆய்வு செய்வதற்கோ அதை அறிவதற்கோ அதை செய்வதற்கோ உங்களுக்கு காலையும் மாலையும் உங்களுக்கு அது தொடர்பான சிந்தனை வேண்டும். ஒரு அமைப்பை உருவாக்கினால் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அதை உருவாக்கினார்கள் நீங்களோ அது தொடர்பாகத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேசிய தலைவர் கூறியது போல போராட்டம் என்பது அவர் கூறினார், எனக்கு இரவு பகலோ நித்திரை கொள்ளும் போதும் அதுதான் சிந்தனை, அதுதான் என்ன செய்யலாம் எது செய்யலாம் அதுதான் சிந்தனை என்றால் தான் நீங்கள் இவ்வாறான வழிகளை தேடி பிடிக்க முடியும். சரி, நாங்கள் சொன்ன பிற்பாடு கூட நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், அந்த ILCயில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூட அதை கூறி இருக்கின்றது. இனியாவது யோசித்து பாருங்கள். நீங்கள் கூறுவது உண்மைதான். இந்த நிலைமைகள் மாற்றம் ஏற்பட வேண்டும், சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். மக்கள் தான் இந்த அழுத்தத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதே நேரத்தில் அரசவர்களே, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூட இலங்கை தீவில்
துன்புறுத்தப்படுகின்றார்கள், தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? இந்த ஹியூமன் ரைட் வாட்ச் என்று சொல்றது அமெரிக்காவின் வாஷிங்டனை தளமாக கொண்டது. கடந்த வாரம் நாங்கள் ஒன்றை பார்த்திருந்தோம். அமெரிக்காவின் மனித உரிமைகள் ஆண்டு அறிக்கை என்று சொல்வது, அதாவது கண்ட்ரி ரிப்போர்ட் என்று சொல்றது, அதை பார்த்திருந்தோம். அதில் இலங்கை அரசை கடுமையாக சாடியிருந்தார்கள். இப்போது ஹியூமன் ரைட் வாட்ச் வெளியிட்டிருக்கிறது. 18ஆம் தேதி அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது, ஆகஸ்ட். அது இப்ப ஹியூமன் ரைட் வாட்சின் அறிக்கையும் அமெரிக்கான் அறிக்கையாத்தான் பார்க்கலாம். ஏன்னா அவர்களுடைய தலைமையகம் வாஷிங்டன் தான். அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விடயங்கள் அதில் முக்கியமானவை. அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அது இந்த அறிக்கை ஏன் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் 60வது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 60வது கூட்டத்தொடர் தொடர்பாகத்தான் தனது பரிந்துரைகளை ஹியூமன் ரைட் வாட்ச் கொடுத்திருக்கிறது. இப்போ தமிழ் மக்களின் அறிக்கைகள் எவ்வாறு கொடுக்கப்படுகின்றதோ அதே போல ஹியூமன் ரைட் வாட்சும் இவ்வாறான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. இப்ப ஹியூமன் ரைட் வாட்ச் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த 46(1) என்ற தீர்மானம் இலங்கையில் சட்டம், அதாவது சாட்சிகளை, அதாவது ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்று சொல்றது, சாட்சியங்களை சேகரிப்பது பாதுகாப்பது தொடர்பானது. இது இப்ப 2022ஆம் ஆண்டு இந்த தீர்மானம் 2 வருடங்களுக்கு நீடிப்பு செய்யப்பட்டது. இந்த 2024ஆம் ஆண்டு 1 வருடத்துக்கு நீடிப்பு செய்யப்பட்டது. எனவே மீண்டும் அதனை நீடிப்பு செய்து அதை முடிவுக்கு கொண்டு வராமல் 60வது செஷனிலும் இதற்கு 2 வருடங்களுக்கு அதற்கு நீடிப்பை செய்வது மட்டுமல்லாது இது தொடர்பான நடவடிக்கைகளையும் மனித உரிமைகள் ஆணைக்குழு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் தற்போதைய இலங்கை அதிபர் பதவியேற்று கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆகின்ற நிலையிலும் அவரால் எந்த விதமான நடவடிக்கையையும் அவர்கள் செய்யவில்லை என்று, அதாவது குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட, அதாவது இந்த மனித உரிமைகள் மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பிலான ஒரு நீதியை வழங்குவதற்கு அவர்கள் குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட செய்ய விரும்பவில்லை என்று அது இந்த அரசாங்கத்தையும் குற்றம் சாட்டி இருக்கின்றது. அதாவது இந்த அரவிகுமார திசாநாயக்கா இந்த ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவரை சந்தித்த போது இன நல்லிணக்கப்பாடு மற்றது பொருளாதார பிரச்சனை தொடர்பாக பேசினாரே தவிர இந்த நீதி கோரல் தொடர்பாக அவர் வாயை திறக்கவில்லை என்பதையும் அது சாடியிருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு இலங்கை அரசுகளும் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுகளில் இருந்து 10 ஆணைக்குழுக்களை அமைத்திருக்கின்றன. ஆனால் இந்த 10 ஆணைக்குழுக்களும் நீதி கோரலுக்கானதாக இல்லை. மனித உரிமைகள் மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பாக இருந்தாலும் அவை நீதியை கொண்டு வருவதற்கானது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதில் பெருமளவானவை காணாமல் போயிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அரசாங்கம் இந்த அதுல பல பரிந்துரைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த குற்றங்கள் விசாரிக்கப்படுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டும், அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல நீதியான விசாரணை நடத்த வேண்டும் என்று அதில் இந்த புனித ஞாயிறு குண்டுவெடிப்பையும் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக செம்மணி தொடர்பாக பேசிய அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த செம்மணி கிட்டத்தட்ட இலங்கை எல்லா இடமும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அங்கு புதைக்கப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், அதை ஆய்வு செய்வதற்குரிய டெக்னிக்கல் கெப்பாசிட்டி இலங்கையிடம் இல்லை என்று சொல்லி, எனவே இந்த அனைத்துலக மட்டத்தில் அவர்கள் அதற்கான உதவியை பெற வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர்கள் அதுக்கும் ஒரு பரிந்துரைகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த
புதைகுழி விவகாரத்தில் அந்த காணாமல் போனவர்களின் உறவினர்களை அச்சுறுத்துவதை இலங்கை அரசு நிறுத்த வேண்டும் என்றும், அனைத்துலக உதவிகளை பெறுவதற்கும் அதன் மூலம் DNA டெஸ்டுகளை மேற்கொள்வதற்குமான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், இந்த காணாமல் போனோர் அலுவலகம் OMP என்றது அது உண்மையில் ஒரு நம்பகத்தன்மையாக செயற்படுவதற்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் மேலும் பல பரிந்துரைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களை கண்காணிப்பது, துன்புறுத்துவது, பாதிக்கப்பட்ட மக்களை கண்காணிப்பது அல்லது அவர்களை துன்புறுத்துவது போன்ற நடவடிக்கைகள், அதுக்கான உதாரணங்களையும் அவர்கள் அதில் போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த காணி அபகரிப்பு, நில அபகரிப்பு, பயங்கரவாத தடுப்பு சட்டம், அது தொடர்பாகவும் அதில் பல பரிந்துரைகள் போடப்பட்டிருந்தது. இதுல முக்கியமானது இன்னொன்று என்னென்று சொன்னால், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியோலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், இவை அனைத்தும் படையினருடனும் காவல்துறையினருடனும் இணைந்து இந்த அவர்கள் சிறுபான்மை மக்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் ஹிந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஹிந்து உண்மையில் சைவம் என்று சொன்னால் ஹிந்து என்றால் அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் அதை தெளிவாக பதிவு செய்யவில்லை. நாங்கள் இந்தியாவின் அஜெண்டாவுக்குள் போனது ஒரு பிரச்சனை. இந்து முஸ்லிம் மக்களிட காணிகளை, தனியார் காணிகளை அபகரிப்பது, அவர்களின் மத வழிபாட்டு தலங்களை அபகரிப்பது, இவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஒன்று என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அரசும் இதில் விதிவிலக்கல்ல என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால், அதாவது காவல்துறையோ அல்லது அரச நிறுவனங்களோ சில சந்தர்ப்பங்களில் இந்த நீதிமன்ற கட்டளைகளை கூட மதிப்பதில்லை. இப்ப நீதிமன்ற கட்டளைகள் நிகழ்வு நடக்கும் போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு நிகழ்வு இப்ப அன்னை பூவதியின் நினைவு நிகழ்வு என்றால் நீதிமன்ற கட்டளை வர முதலே காவல்துறை வீட்டை வந்துவிடும், வந்து சட்டத்தை ஒழுங்கையும் அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் இந்த விவகாரங்களில், அதாவது பௌத்த விகாரைகள் அமைக்கக்கூடாது அவ்வாறு சொன்னாலும் அதை காவல்துறையின் உதவியுடன் அவர்கள் அமைக்கிறார்கள். அதனைத்தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நீதிமன்ற உத்தரவுகளை இலங்கையின் அரச நிறுவனங்களும் காவல்துறையும் மதிக்க வேண்டும். அதாவது ஒரு வருஷத்துல எந்த ஆட்சியில இந்த இருக்குது இலங்கை, அனுரகுமார திசாநாயக்காண்ட ஆட்சி, அந்த ஆட்சியில இருக்கிறவர்கள் தான் இதை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், வாஷிங்டனில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் கண்காணிப்பதற்கு தெரிகிற அளவுக்கு அங்க இருக்கிற சில தமிழர்களுக்கு தெரியுதில்லை. பார்க்கலாம் தானே அரசுகளை. இப்ப நீங்கள் பட்டியலிட்டு காட்டிய விடயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது புதிதான ஒரு விடயம் இல்லை. இது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக இதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது தேவை வரும் பொழுது இந்த விடயங்களை பட்டியலிட்டு காட்டுவார்கள். இதுல என்ன அரசியல் இருக்கிறதா? அவங்களுக்கு இதில் அரசியல் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதோ அல்லது இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவதோ, அதை வைத்து நடவடிக்கைகள் எடுப்பதோ, அது அவர்களுக்குரிய அரசியல் இருக்கு. நான் கேட்பது என்னென்று சொன்னால், உங்களால் ஏன் இந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களே தெளிவாக இந்த அறிக்கை காணும், ஹியூமன் ரைட் வாட்ச் இந்த அறிக்கை காணும், இதை வைத்துக்கொண்டு இந்த நிறுவனங்கள அதிகாரிகள பெயர்களை உங்களால் எடுக்க முடியாதா? முடியும். அந்த அதிகாரிகள் மீது அனைத்துலக மட்டத்தில் வழக்குகளை போட முடியாதா? கேட்டு பாருங்கள். ஏனென்றால் போட முடியும். ஏனென்றால் ஒரு ஒயில் நிறுவனத்துக்கு வழக்கு போடுறாங்க, தடையை விதிக்கிறார்கள். இன்றையும் பார்த்தீங்கன்னா ICC மேலும் 2 நீதிபதிகளுக்கு ட்ரம்ப் தடை விதித்திருக்கின்றார். என்று சொன்னால் ட்ரம்ப் மீதும் நெத்தனியாவு மீதும் பிடிபிராந்து பிறப்பித்ததுக்காக. இவ்வாறு பல நிறுவனங்கள அதிகாரிகள், பல வங்கிகள அதிகாரிகள் மீது கூட தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் தூதரக அதிகாரிகள், உதயங்கா நாணயக்காரன் நினைக்கிறேன், ரஷ்யாவுக்கு தூதுவராக இருந்தவர், அவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு போட்டு தடை விதிக்கப்பட்டது. இப்படி 4 அதிகாரிகள் மீது தடை விதிக்கப்படுமாக இருந்தால் இலங்கை அரசு ஓரளவு, நாங்கள் இலங்கை அரசை இந்த வேகத்தை மட்டுப்படுத்தலாம் அல்லது தாயகம் அழிந்துவிடும்.
அப்ப இவ்வாறான அறிக்கைகளில் அவர்கள் கூட கூறுகிறார்கள், நீங்கள் ஏன் அதை சிந்திக்க கூடாது? ஒருவர் ஏன் நீங்கள் அறிக்கையே எழுதுவது, போட்டு விட்டு காத்திருப்பது? இப்ப வந்த இந்த அறிக்கை தொடர்பாக நான் பேசிய போது நான் கூறினேன், இந்த அறிக்கை வந்து விட்டேன், ஓகே, ஐநாவுக்கு கொடுத்தார். இனி எங்கள் செயற்பாடு ஏதாவது ஒரு நாட்டை கொண்டு முதலில் ஒரு வழக்கை போட வேண்டும். சரி, இப்ப மிச்சம் எல்லாத்தையும் விட்டு விடுங்க, வழக்கை போட வேண்டும். அடுத்ததாக இவ்வாறான நிறுவனங்களை தேடி பிடித்து எந்தெந்த அதிகாரிகள் பட்டியலிடுங்கள், அதனை ஐநாவில் கொண்டு கொடுங்கள், அங்கே கொடுங்கள், அல்லது இந்த பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சகத்துக்கு கொடுங்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருங்கள். அது எது நடைமுறைக்கு சாத்தியமானதோ அவற்றை முதலில் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒரு விடயம் என்னிடம் வந்து போகும். அதாவது எந்த ஒரு விதத்திலும் எங்கள்கிட்ட அதிகாரமே இல்லை, மண்ணிலும் சரி புலத்திலும் சரி. வெறுமனவே நாங்கள் எல்லோரும் செய்கின்றோம் என்று ஒவ்வொரு நேரம் தங்களை தாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர, ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது கூட்டாக செய்தால்தான் அது ஏற்படும். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், நாங்கள் இதை செய்து விட்டோம் என்று. ஆனால் பெரிய ஒரு தாக்கத்தை சர்வதேச பரப்பில் நாடுகளுக்கு இடையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கூட்டாக செயல்பட வேண்டும். இதைத்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறது. இந்த நிலைமைகள் மாற்றம் வருவதை பார்க்க முடியாமல் இருக்கின்ற என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று. நன்றி அரசர்களே, இந்த நிகழ்ச்சி இணைந்து 60வது அமர்வில் வர இருக்கின்ற தீர்மானத்தில் அது தொடர்பாக தமிழ் தரப்பினர் என்னும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பது தொடர்பாக அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக, இனி அதை தொடர்ந்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை தொடர்பான விடயங்களையும் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.